Hello friends, welcome back to my channel Angeline Creations. இன்னைக்கு எங்க ஏரியாங்கிற vlogல உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த vlog பாத்தீங்கன்னா எங்க எடுத்தேன்னா சென்னையில இருக்கிற ஜாம் பஜார் மார்க்கெட் ட்ரிப்ளிகன் ஏரியா. ஜாம் பஜார் மார்க்கெட்ல உள்ள வந்தீங்கன்னா MA டெக்ஸ்டைல்ஸ் அதாவது செக் ஆயில்னு ஒரு கடை இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பாட்டியோட கடையை தான் இன்னைக்கு இந்த vlogல காட்ட போறேன். இந்த பாட்டி வந்து ரொம்ப வருஷமா இங்கே தான் வந்து கடை வச்சிருக்காங்க. அவங்க வந்து மண் பானைங்க சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் விற்கிறாங்க. குட்டி குட்டி விளக்கு அதெல்லாமும் விற்கிறாங்க. நான் வந்து ஒரு 3 சின்ன சைஸ் பவுல் வாங்கினேன். இந்த பவுல் பார்த்தீங்கன்னா ஈச் வந்து 20 ருபீஸ் சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் பொங்கல் வீடியோவில் காட்டியிருந்த பானை கூட இவங்க கடையில் தான் வாங்கியிருந்தேன். அது வந்து 100 ருபீஸ்க்கு வாங்கினேன். இந்த ஷாப்க்கு நீங்கள் போகும்போது கூடவே வந்து ஏதாவது ஒரு கிளாத் பேக் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா கவர்லாம் அந்த பாட்டிக்கிட்ட இருக்காது. அப்புறம் நான் ஒரு குட்டி பானையும் வாங்கினேன். அது வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் சொன்னாங்க. ₹50 குட்டியாக க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பாட்டிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வந்து அன்னைக்கு வந்து ஒரு 100 ருபீஸ் தான் அவங்களுக்கு வந்து இன்கமே கிடச்சிது. சில நாள் வந்து அதுவும் கிடைக்காது. பிகாஸ் அவங்க ரோட் சைட் கடை வச்சுருக்கனால நிறைய பேர் வந்து வாங்கிறது இல்லை. இப்போ வந்து இந்த earthen பாட்ஸ்லாம் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயே ஸ்டைலாக விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எங்கள் கடைக்கு யாரும் வரதில்லைன்னு சொல்லி பாட்டி சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தான் நீங்களும் கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி சின்ன வியாபாரிங்கக்கிட்ட இருந்து இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்குங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் நான் வந்து அரிசி களைஞ்ச தண்ணியை அதில் ஊற்றி வச்சுருந்தேன். ஒரு நாள் ஃபுல்லாக அதை ஊற்றி வச்சுருந்தேன். ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் அதை வந்து நார்மல் சோப்பில் மைல்டு சோப்பில் கழுவி இப்போ பாட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பாட்ஸ் வச்சுட்டு ஒரு குல்ஃபி செஞ்சு அதில் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். குல்ஃபி செய்கிறதுக்கு 1 லிட்டர் பால் காய்ச்சி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் தண்ணியை அடுப்பில் கொதிக்க வச்சு அதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து இறக்கிடுங்க. அது கொஞ்சம் வார்மாக ஆறின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் 1/2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரும் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஓரம் வச்சிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்கோம்ல 1 லிட்டர் பால், அதை வந்து அதில் சேர்த்துடலாம். நான் தண்ணியே கலக்காமல் ஃபுல் க்ரீம் பாலை 1 லிட்டர் அப்படியே காய்ச்சினதை ஊற்றிருக்கேன். இப்போ 1 கப் சர்க்கரை அதில் ஆட் பண்ணுறேன். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும். அப்பப்போ இடையில கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இந்த 1 லிட்டர் பால் வந்து கொஞ்சம் நல்லா சுண்டணும், நல்லா திக்காகணும். அதனால் கொஞ்ச நேரம் அப்படியே சிம்மில் போட்டு கொதிக்க விடுங்க. இப்போ 4-5 ஏலக்காவை தட்டி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த கார்ன்ஃப்ளவர் மில்க் பவுடர் மிக்ஸ்சரை இதில் ஆட் பண்ணிடலாம்.
இந்த மிக்சரை ஆட் பண்ண உடனே நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் சாப் பண்ண பாதாமும் பிஸ்தாவும் ஆட் பண்ணிடுவேன். நட்ஸ் ஆட் பண்ண பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். அதனால் லாஸ்ட்டாக நட்ஸ் சேருங்க. நட்ஸ் சேர்த்த பிறகு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். விருப்பப்படுறவங்க இதில் மில்க் மெய்ட் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் டேஸ்ட்டாக க்ரீமியராக இருக்கும். மில்க் மெய்ட் இல்லாமையும் இதை இந்த மாதிரி சிம்பிளாகவும் செய்யலாம். இப்போ இந்த குல்ஃபி மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வாங்கின அந்த சின்ன மண் பாண்டங்களில் ஊற்றிடலாம். இப்போ அந்த குல்ஃபியை நான் இதில் வந்து ஊற்றிட்டு நட்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணுறேன். மேலே வந்து ஒரு சின்ன அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வச்சு கவர் பண்ணிடுவேன். அப்போ தான் கிறிஸ்டல் எதுவும் வராமல் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ண பிறகு இதை வந்து ஃப்ரீசரில் வச்சுடுங்க. ஓவர் நைட் ஃபுல்லாக இருந்ததுன்னா நல்ல சூப்பராக க்ரீமியாக குல்ஃபி ரெடி ஆகிடும். இதை ஃபுல் நைட் வச்சு எடுத்தாச்சு. ஹோம்மேட் குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இது ஃபுல் ஃப்ரீஸ்டாக இருந்தது, அதனால் இப்போ எடுக்க வரல. ஒரு 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா ஸ்கூப் பண்ண வரும். எம்மி குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.